நம்ம நிறைய பேர் வந்து ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறோம். ரெட்மியில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக அவங்களோட ஓஎஸான MIUI OS கொடுக்குறாங்க. நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா MIUI10 இருந்தது. நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா MIUI12 OS கொடுத்துருக்காங்க. MIUI12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அனிமேஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எங்கள் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாம் ஹியர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன். ஆப்பிளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் எம்ஐலாம் அந்த மாதிரி கொடுக்கல. பட் இந்த அப்டேட்டில் வந்து ப்ரைவசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போது நம்ம நிறைய வந்து ஆப் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இத்தனை ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப் வந்து எந்தெந்த டேட்டா எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே உங்களால் கஷ்டம், அது கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதுக்காக வந்து அவங்க ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் டிவைஸில் எந்தெந்த ஆப்லாம் வந்து லொக்கேஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆப்லாம் வந்து என்னோடய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆப்புக்கெலாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அலோவ் ஆல் டைம், எப்போ வேணாலும் என்னோடய லொக்கேஷன் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஆப் யூஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம், ஸோ டினை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ப்ரைவசி வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வந்து ஒரு புது ஃபீச்சர் எனேபிள் பண்ணியிருக்காங்க, ஹை ரிஸ்க் பர்மிஷன்ஸ். அதாவது ரொம்ப ரிஸ்கியான ஆப் வந்து உங்கள் டேட்டா கேட்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அதுவே ஆட்டோ டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாத இந்த தடவை என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ எங்கே எடுக்கப்பட்டது, இந்த டிவைஸ் மாடல் என்ன, இது எல்லாமே வந்து அந்த சென்டருக்கு போகும். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் வந்து உங்கள் ப்ரைவசி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தர் கொடுக்குறீங்க, அதையும் வந்து நீங்கள் தடுக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்ட் பண்ணும்போது ஷேர் வித்தவுட் லொக்கேஷன், ஷேர் வித்தவுட் மெட்டா டேட்டா, இந்த மாதிரி ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டேட்டா எங்கேயுமே போகாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர். இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோனில் இல்லைனா வந்து சாம்சங் ஃபோன்லலாம் இருக்கும். டிஸ்பிளேல கண்ட்ரோல் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர் இருக்குங்களா, இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் 2 ஃபீச்சர் கொடுப்பான். நீங்கள் வந்து ரைட் சைட் டாப்லேருந்து ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐகான்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும், எங்கேயுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னா லெஃப்ட் சைடு கார்னர்லேருந்து நீங்கள் கீழே ட்ராக் பண்ணணும். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா மேலேருந்து ட்ராக் பண்ணும்போது எனி டைம் வந்து அது வந்துகிட்டே இருக்கும். நிறையா பேருக்கு வந்து இது ஒரு அனாயிங்காக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணுவோம், அதை கிளியர் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஐக்கான் மட்டும் தனியாக இருக்கும். எப்போயாவது நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கணுன்னா மட்டும் நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பழைய மாடலுக்கு வந்துடும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதை எடுத்துகிட்டு இந்த புது ஆப்ஷன் கொடுக்கல, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலான்ற மாதிரி ஆப்ஷன் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த புது வந்துடும். இது மட்டும் கிடையாது, இப்போ ஸ்க்ரீன் டாப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்வைப் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்வைப் பண்ணாலும் சரி, இங்கேருந்து ஸ்வைப் பண்ணாலும் சரி, இங்கேருந்து ஸ்வைப் பண்ணாலும் சரி. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் போனீங்கன்னா அது கிடைக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போன அப்டேட்டில் வந்து கேம் டர்போ கொடுத்துருந்தாங்க. இதனால் கேம்லாம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. இந்த அப்டேட்டில் வந்து வீடியோ டூல் பாக்ஸ்ன்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போய் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கணும். இது என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஆப்புக்கு போகணும், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே இருந்துக்கிட்டே நான் வந்து கூகுள் க்ரோமில் ப்ரௌஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ வந்து ஈஸியாக வந்து டாகுல் ஆகிடும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் அது மட்டும் கிடையாது, ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், கேஸ்டிங் பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து எந்த ஆப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலர் ஆப் மட்டும் தான் ஃப்ளோட்டிங் சப்போர்ட் பண்ணும், அந்த மாதிரி ஆப்பை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஆப்பும் பண்ண முடியாது, பட் மேக்ஸிமம் ஆப் வந்து இதில் கவர் ஆகிடுது. ஸோ அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மோடு.
ஸோ டார்க் மோட் எங்கே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணோம்னா டிஸ்பிளேல போய்ட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் கொடுத்துட்டாங்க. பட் இந்த அப்டேட்டில் இன்னும் நல்லா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஆப்புக்கு நீங்கள் டார்க் மோடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். முன்னாடி அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஆப் மட்டும் தான் பண்ண முடியும். மற்றபடி தேர்ட் பார்ட்டிஸ் ஆப் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற இதுக்குமே வந்து கொடுக்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எந்த ஆப்புக்கு டார்க் மோட் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆப்புக்கெலாம் வந்து நீங்கள் வந்து டார்க் மோட் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இது வந்து ஃபேஸ்புக் வந்து டார்க் மோடில் வந்து இப்போ ஆப்ரேஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் விண்டோ அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆப் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே டைமில் வந்து ஃபேஸ்புக்கையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி டாகல் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் வரும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஃப்ளோட்டிங் விண்டோ 3வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் விண்டோவாக மாறிடும். இப்போ வந்து அதே டைமில் வந்து நீங்கள் வந்து கூகுள் க்ரோமையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கார்னர்லேருந்து இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வந்து சின்னதாகும் பெருசாகும். அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இப்படி ஃபுல்லாக இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ இதான் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோன்னு சொல்லுவாங்க. இது முன்னாடியே இருந்தது, பட் இப்போ வந்து ரொம்பவே நிறைய ஆப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, வந்து ஒரு லேக் இல்லாமல் இருக்குது. அடுத்த ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து ஒரு பேட்டரி சேவர்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா பவர் சேவர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சாம்சங் ஃபோன்ஸில் முன்னாடியே இருந்தது. இப்போது ரெட்மி வந்து அவங்களோட ஃபோன்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா பவர் சேவரை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்லி கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கேயாவது நீங்கள் ரொம்ப லாங்காக போகிறீங்க, உங்களுக்கு சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்ரவுண்டில் இருக்க ஆப்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ பாருங்கள் எப்படின்னு காட்டுறேன். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டுறீங்க. ஆன் பண்ணி விட்டோம்னிங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க எல்லா ஆப்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஒன்லி வந்து கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்போயாவது தேவைப்படுற ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அகைன் வந்து நார்மல் மோடுக்கு வரணும்னா இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப் ட்ராயர், அதாவது இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், அதாவது கீழேருந்து நீங்கள் ஆப் ட்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து முன்னாடி கொடுக்க கிடையாது. ஆப் சர்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த தடவை MIUIயில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸில் போய்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் வரும். அங்கே போய்ட்டு இது ரெகுலர் அழுத்துறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து சைடில் வந்து ஸ்விங் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் ஆப் ட்ராயர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கீழே இருந்து ட்ரா பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஆப்ஷன் ரொம்ப நாளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி வந்து நோட்ஸ் வந்து எடுப்போம். நோட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு நோட்டாக தான் க்ரியேட் ஆகும். ஒரு பேஜாக தான் இருக்கும். இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபோல்டர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபோல்டர்ஸ்குள்ளே போயிட்டு அதில் நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய வந்து இப்போ கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டராக போடுற மாதிரியும் நம்ம நோட்ஸ்லேயே போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு அனிமேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து அனிமேஷன்ஸும் ரொம்பவே கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அடுத்த அடிஷ்னல் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவில் அனிமேஷன்ஸ்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உள்ள செட்டிங்ஸில் போய் மாற்றுற மாதிரி இருந்தது. இதெல்லாம் இப்போ இங்கே மெயின் ஸ்க்ரீன்லேயே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணுமா இல்லை வந்து உங்களோட ஃப்ரேம் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு எல்லாமே நீங்கள் வந்து பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல டாகல் பண்ணி ஆப் ட்ரா பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோ மோடு, நைட் மோடு இதெல்லாம் வந்து முன்னாடி செட்டிங்ஸில் போய் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன்லேயே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் பார்த்தாமல் வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு தனியாக தேர்ட் பார்ட்டி ஆப்பில் பண்ணாமல் MIUIலே சின்னதாக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. பேசிக்காக நேம் கரெக்ஷன், ஃபில்டர்ஸ் இதெல்லாம் போட்டு என்கோடிங் பண்ணுற மாதிரி வந்து இதிலே கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சின்ன அடிஷ்னல் ஃபீச்சராக பார்க்கலாம். அடுத்த அடிஷ்னல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஆப் டு ஆப் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 ஆப் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து முன்னாடி எப்படி ஆப் ஸ்விட்ச் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே போவீங்க. பட் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு
கார்னரில் வந்து இந்த இடத்துல சென்டர் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு லெஃப்ட்டில் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா ரைட் போனீங்கன்னா முன்னாடி இருந்த ஆப் போகும், லெஃப்ட் போனீங்கன்னா பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஆப் போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ யூடியூப்பில் இருக்கேன், நான் ஃபேஸ்புக் போகணுன்னா இப்படி போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஈஸியாக வந்து ஆப் டு ஆப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது OnePlusல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க காப்பி அடிச்சிருந்தாலும் கூட பட் இந்த ஃபியூச்சர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா MI வந்து அனிமேஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து அவங்க மெயினாக வந்து சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் தான் சொல்கிறாங்க. ஒரு ஐகான் சரி, ஒரு செட்டிங்ஸில் இருக்க ஆப்ஷன் சரி, ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ரெட்மியோட இந்த MIUI12 அப்டேட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். நம்மளோட பழைய மொபைலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. லாஸ்ட் 1 வீக்காக யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு லேகும் இல்லை, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட டேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோட நெக்ஸ்ட் டைம் வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Sam.